இப்போ இருக்க ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் எல்லாருமே லவ் மேரேஜ்லாம் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பையன் ஒரு 28 வயசு, 30 வயசுக்கு மேலலாம், "என்னடா பொண்ணே செட் ஆவல. சரி கழுத தான் லவ் கிவ் பண்றியா சொல்லு. அதையே கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன்" அப்படின்றாங்க. ஆனா என்ன பாவம் நம்ம பசங்களுக்கு லவ் தான் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருந்துமே நம்ம பசங்க கஷ்டப்பட்டு ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப்ல இருந்து அடிச்சு புடிச்சு லவ் மேரேஜ் பண்ணா, அந்த லவ் மேரேஜ்க்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மூலியமா டபுள் ரிவார்ட்ஸ் குடுத்தாங்கன்னா செம்மையா இருக்கும். அந்த மாரி ஒரு இன்சூரன்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தி பார்ப்போம். Ziki Loveன்னு ஒரு கம்பெனி வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் ரிலேஷன்ஷிப் இன்சூரன்ஸ் பாலிசின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அது என்னன்னா, ஒரு கப்பிள் வந்து ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா, அவங்க போடுற பாலிசிக்கு ஒரு லம்பான 10 டைம்ஸ்ல ஒரு ரிவார்ட்ஸ் ஒண்ணு குடுக்குறாங்களாம். இந்த பாலிசி எப்படி வொர்க் ஆகும்னா, ஒரு 4 ஸ்டெப்ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீ உனக்கான ஒரு சோல்மேட்ட கண்டுபிடிக்கணும்ன்றாங்க. இந்த பழைய எக்ஸ் கிட்ட மெசேஜ் பண்ற பொண்ணுங்கலாம் கூடாது. இந்த பொண்ண தான் உன் கூட வந்து லாங் டைம் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கல்யாணம் பண்ணிக்க போற மாரி ஒரு பொண்ண கண்டுபிடிக்கணுமா. அது எங்க இங்க இருக்கு நெக்ஸ்ட்? அந்த மாரி பார்த்தீன்னா, 2வது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாலிசி வந்து 5000லேருந்து 1,00,000 வரைக்குமே இருக்கு. இது வந்து டோட்டலா ஒரு 5 இயர்ஸ் பே பண்ற மாரி இருக்கும். அதிலேயே போட்டிருக்காங்க, உங்களோட லவ்வோட கான்ஃபிடன்ஸை பொறுத்து நீங்க இந்த பிரைஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. 3வது ஸ்டெப் பார்த்தோன்னா, மினிமம் ஒரு 5 இயர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜ் ஆகணும். நீங்க வந்து நல்லா லவ் பண்ணிட்டு, இதெல்லாம் செட் ஆவாது நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்லாம் இருந்தா கிடைக்காது. அந்த 5 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்து நீ சக்ஸஸ்ஃபுல்லா ஒரு மேரேஜ் கொண்டு போணும். 4த் ஸ்டெப் என்ன சொல்றாங்கன்னா, நீ அப்படி சக்ஸஸ்ஃபுல்லா மேரேஜ் பண்ணிட்டனா, எங்க கம்பெனி சார்பாக இந்த பாலிசி மூலியமாக உனக்கு 10 டைம்ஸ் நீ போட்டதோட மணி வரும்னு. ஸோ இந்த பிளான்ஸ் பார்த்தனா 10,000 இருக்கு, 20,000 இருக்கு, 50,000 இருக்கு, 25,000 இந்த மாதிரி நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு 1 இயருக்கு 10,000 பாலிசி போடுறேன்னா, நான் வந்து டோட்டலாக 5 இயர்ஸ் 50,000 கட்டியிருப்பேன். ஆனால் இந்த பாலிசி மூலியமா எனக்கு கிடைக்கிறது பார்த்தோன்னா 5 லேக் வரைக்கும் கிடைக்கும். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4th ஸ்டெப்பில் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக கல்யாணம் பண்ணனா, உன் கிட்னியை விற்றுலாம் நீ உன் கல்யாணம் பண்ண தேவையில்ல. நாங்கள் கொடுக்குற காசில் நீ அம்பானி வீட்டு கல்யாணம் மாதிரி பண்ணலாம். ஆனால் என்ன, நீ நினைக்கிற மாதிரி பஸ்ஸில் செலிபிரிட்டிலாம் எங்களால் கூப்பிட்டு வர முடியாது. கல்யாணத்தை வந்து அம்பானி மாதிரி பண்ணலாம் அப்படின்றாங்க. இந்த இன்சூரன்ஸ் பாலிசி இவங்க மெயினாக எதுக்காக கொண்டு வராங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தான். ஏன்னா இப்போ வந்து ஒருத்தன் ஃபர்ஸ்ட் நாள் பார்க்குறான் ஒரு பொண்ணை, 2வது நாள் லவ் பண்ணுறான், 3வது நாள் இந்த மாதிரி வெளியே போகிறாங்க, ஜாலியாக இனி நீ தான் என் உலகம் அந்த மாதிரிலாம் பேசுகிறானுங்க. 4வது நாள் பார்த்தோன்னா, நமக்கு இந்த பொண்ணு செட் ஆகல, குடும்பத்துக்கு செட் ஆகல, அந்த மாதிரி பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ இந்த பாலிசியை போட்டு இவ தான் நம்ம ஒய்ஃப்ன்ட்டு நம்ம இந்த பாலிசியை பே பண்ணிட்டு, இப்போ இன்கேஸ் ஐயோ இந்த பொண்ணோட எனக்கு செட் ஆகலைங்க, நான் தெரியாமல் பாலிசி போட்டேன், நான் போட்ட வரைக்குமாச்சும் என் கை காசை கொடுத்துருங்க, நான் ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு நம்ம வித்ட்ராலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டனா, அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாதுப்பா. ஒன்று உனக்கு 10 டைம்ஸ் ரிவார்டு, இல்லைனா உனக்கு வெறும் பிரேக்கப் ஆன எமோஷனோட நீ கிளம்பிடணும், உனக்கு பாலிசி கிட்டேருந்துலாம் காசு வராது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. எதுக்குன்னா வந்து நீ லவ் பண்ணனா ஒரே பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் பண்ணு, உனக்கு நான் 10 டைம்ஸ் ரிவார்ட்ஸ் தரேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட பிளான். அதே மாதிரி இவங்க Ziki Loveன்னு ஒரு ஆப்பும் கொண்டு வர போகிறாங்க. எதுக்குன்னா இந்த கப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கிறதுக்காக. நம்ம இந்த இறகு பற்றில் பார்த்துருப்போம், அந்த டாக்டர் வந்து ஒரு ஆப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா நம்ம அந்த ரிமைண்டர் பண்ணுறது, ஒரு அவங்களோட பார்ட்னர் எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி இந்த ஆப்லாம் சொல்லல. அதே மாதிரி இவங்க ஒரு ஆப் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்டெபிலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட கனெக்ஷன்ஸை வந்து இந்த ஆப்பே சொல்லுமா. இவங்க வந்து எப்படி சிங்காக இருக்காங்க, மெசேஜில் எப்படி சிங்காக இருக்காங்க, ஸ்பாட்டிஃபை கேட்குறதுல எப்படி சிங்காக இருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸ் வாட்ச் டைமில் எப்படி சிங்காக இருக்காங்க, மீமோட கம்பேட்டிபிலிட்டி அதெல்லாம் எப்படி சிங்காக இருக்காங்க, இல்லை இந்த ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் டைம், இவன் வந்து எவ்வளோ ஆவரேஜில் இவளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறான், எவ்வளோ மெசேஜ் பண்ணுறான் அப்படின்னு இவங்களே ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டெபிலிட்டியோட பெர்சன்டேஜும் சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்து ஓகே நம்ம பேபி கிட்ட கொஞ்சம் இன்றைக்கி லவ் பண்ணுறது கம்மியாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் நினைக்கிறேன். ஒரு சைடு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து நிறைய எஃபர்ட் போடணும், அவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும், அவங்கள தாங்கன்னு தாங்கணும், அப்போ தான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு சைடு அப்படின்னா சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணை அவ்வளோவா கண்டுக்கவே கூடாது, உடனேலாம் மெசேஜ் பண்ணக்கூடாது, 5 நிமிஷம் லேட்டாக பண்ணணும் அப்படின்வாங்க. எதை தாண்டா நம்புறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பொண்ணுங்களுக்கு எப்போவுமே அவங்கள கேர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களோட சின்ன இது கூட நம்ம நோட்டீஸ் பண்ணி சொல்லணுன்னுவாங்க. இந்த சுதாகர் கோபிலாம் கூட நிறைய இது பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி, என்னம்மா பண்ணியிருக்கேன், நான் ஐப்ரோ ட்ரிம் பண்ணியிருக்கேன், உனக்கு தெரியலை அப்படின்னு நம்ம ஒரு சின்ன இதுக்குமே அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுப்போம். இந்த லவ் ஸ்டார்ட் ஆகிறப்ப, நீ அன்றைக்கி போட்டு அந்த நெயில் பாலிஷ் சூப்பராக இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க நிறைய பண்ணிட்டு வருவாங்க, அதான் லவ் ஆயிடுச்சுல, அதெல்லாம் இதுக்கப்புறம் கவனிச்சிக்கிட்டு அப்படின்னு நம்ம கவனிக்கிறதே விட்டுரும். நிறைய அதை அவங்க குறையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேர்ள்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. நம்ம ஷூ பற்றிலாம் அவ்வளோ கவலையே பட்டிருக்க மாட்டோம். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நேற்று அந்த ஷூ போட்டிருந்தால அந்த ஷூ நல்லா வேறு ஷூ நான் மாற்றிடுவாங்க. இப்போ நெயில்ஸ் எல்லாம் கூட நோட் பண்ணுவாங்க, நகை வெட்டாமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் வந்து அவ்வளோ நோட் பண்ண மாட்டோம்.
ஆனா கேர்ள்ஸ் நம்மள அவ்வளோ நோட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும். நம்ம இன்னைக்கு போட்ட பேண்ட்டே நாளைக்கு போடுவோம். கேட்டா நான் தான் நாளைக்கு வேற இடத்துக்கு போறேன்ல அப்படின்னு. இவங்க உண்மையிலேயே இந்த இன்சூரன்ஸ் நல்லா இருக்கே, சரி நம்ம போய் அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலான்னு பார்த்தா, இப்போ அது எதுவும் சேலுக்கு வரல. அவங்க ஏப்ரல் 1ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களோட வெப்சைட்லாம் போய் பார்த்தா ஜாயின் வெயிட் லிஸ்ட்டுன்னு தான் இருக்குது. மேபி அது வந்து அவங்க சொன்ன மாதிரி ஆப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்குவாங்க போல இருக்குது. ஆனால் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி கேட்கும்போது நல்லா இருக்குது. ஏன்னா நம்மளே தெரியும், நம்ம ஸ்கூல் டைம்லலாம் பார்த்துருப்போம், ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன மச்சான் லவ் ஆனா ஆமாண்டா அவள் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னுவா. திடீர்னு கட் பண்ணி பார்த்தா காலேஜில் அந்த லவ் இருக்காது. என்னடா அந்த ஸ்கூல் பொண்ணு ஆச்சா, அது செட் ஆகலாம் மச்சான், இப்போ காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். சரிடா ஓகேடா பார்ப்போம்டா, கல்யாணத்தில் பார்ப்போம்டான்னு பார்த்தா கல்யாணத்தில் அந்த பொண்ணு வேற ஒரு மாப்பிள்ளையோட மலையனூர் நாட்டாமல் அப்படின்னு ஆடிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த லவ் ரிலேஷன்ஷிப்லாம் பிரிஞ்சு போயிடும். மேபி இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்தால் இதுக்காகவாது இருடி 5 வருஷம் இருடி ரிவார்டை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதுதான் அங்க கேட்சே இல்ல. இப்ப 5 வருஷம் நம்ம லவ் பண்றோம்னா சும்மா ஏமாத்தி கூட வாங்கிடலாம். அவனுங்க வேற கல்யாணம் பண்ண சொல்றானுங்களே. எந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம எப்படி லாபம் பார்க்கலாம் தான் நினைப்போம். அவனுங்க உஷாரா தான் வச்சிருக்கானுங்க. 5 வருஷம் மினிமம் இருக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணுன்றாங்க. நெறைய பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அவனுங்க ஸ்டடிலாம் பண்ணியிருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்லாம் 2 வருஷம் தாங்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஸ்டடி பண்ணிட்டு, ஓகே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு இந்த இன்சூரன்ஸ்ல இறங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீ சொன்ன மாதிரி தான். சரி நல்லா இருக்கேடா ஐடியா, இதெல்லாம் எப்படிடா இவன் ஸ்டார்ட் அப்பாக கொண்டு வந்தான், யார் இதுன்னு போயிட்டு அவனோட இன்ஸ்டா ஐடியில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ யாருன்னு பார்த்தா சோஹன் ராய்னு ஒருத்தர். அவர் பார்த்தனா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சிருக்காரு. மேபி நம்மளோட லவ்வை வச்சு இவர் காசை திரட்டி அவரோட கம்பெனிஸ்லாம் டெவலப் பண்ணுறாரு போல். இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். இவர் என்ன பண்ணாருன்னா, இவர்கிட்ட நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இருக்குது. அதில் ஒன்று என்ன பண்ணாருன்னா, ஒன் டே ஜொமேட்டோ டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணார். நார்மலாக நம்ம ஜொமேட்டோ பார்த்துருப்போம், வண்டியில் கொண்டு போய் ஃபுட்டு கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பீஸா கடையில் போய் பீஸா வாங்கிட்டு ட்ரோனில் வந்து டெலிவரி பண்ணார். அவங்க கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டு, மேடம் நான் வந்துட்டேன் மேடம்னு நமக்கு அந்த ட்ரோன் வியூவில் காமிக்கிறாங்க கேமராவில். கஸ்டமர் ஓடி வந்துட்டு கேட்டை பார்த்துட்டு இப்படி இப்படின்னு எங்கே பாருங்க மேடம் மேலே பாருங்கன்னு அவங்க மேலே பார்க்குறாங்க. ட்ரோனில் வந்து அந்த பீஸா கையை நீட்டுறாங்க, இறக்கி வச்சுட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஐடியா வச்சுருந்தாரு. இன்னொரு ஐடியா ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்காரு. என்னன்னா அசைன்மெண்ட் எழுதுறதுக்காக. நமக்கே தெரியும் இந்த அசைன்மெண்ட் வந்து செம்ம காண்டாக இருக்கும். நம்மளே நிறைய பொண்ணுங்கிட்டலாம் கொடுத்து எழுதி கொடு உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்லாம் எழுதிட்டு இருப்போம். இவர் ஒரு ஆப் கொண்டு வர போகிறாராம், ஆலசி பென்னு. என்னன்னா அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் எழுதி தருவேன் அப்படின்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால், யாராவது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வேற யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஆப் மூலியமாக எனக்கு அசைன்மெண்ட் எழுதி தர ஒரு பர்சனை சூஸ் பண்ணிட்டு, ஒரு பேப்பருக்கு ஒரு பேப்பர் வெறும் எழுதுகிற மாதிரினா ஒரு 10 ரூபா, கூட டயக்ராம்னா ஒரு 16 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாமா. சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக அவங்கள போய் மீட் பண்ணலாம். இப்போ நான் வந்து அந்த ஆப்பில் புக் பண்ணிட்டேன்னா நம்ம ஒரு லொக்கேஷன் சொல்லுவோம், இங்கே வந்துருங்க, நான் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸோடு வந்துடுறேன்னு. நம்ம அவங்கள மீட் பண்ணிட்டு, இதுதாங்க என்னோடய அசைன்மெண்ட்டு, இதை நீங்கள் பண்ணி கொடுங்க, இந்த டைம் லிமிட்டில் பண்ணி கொடுங்க அப்படிலாம் நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க முடிச்சு கொடுத்துட்டு அவங்க நம்ம கையில் காசு கொடுத்துருவாங்களாம். இந்த ஆப்புக்கு கமிஷன்லாம் எதுவுமே போகாதான், அவங்கக்கிட்ட நம்ம டேரெக்டாக வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவில் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் வந்து ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சுருக்காரு. இதில் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் லவ் மேலே நம்பிக்கை இருந்தால் பெட் பண்ணுங்கள், நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி தான் இந்த பாலிசியுமே அவர் கோட் பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இந்த செல் பண்ணுறதுக்கு தான் ஆரம்பிக்கிறானுங்க. என்ன பண்ணுவானுங்க, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோட வந்து ஒரு சின்னதாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா போனோடனே அதை வந்து இன்னொரு ஆள்கிட்ட விற்பானுங்க. அவனுங்க கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு ஆள்கிட்ட விற்பானுங்க. கடைசியில் பார்த்தா அது வந்து இந்த டாட்டா, ரிலையன்ஸு அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போவோம். இதுவே ஒரு பேட்டர்னாக இருக்குது. சின்னதாக ஆரம்பிப்பானுங்க, அடுத்து விற்று கடைசியில் அவங்கக்கிட்ட போயிடும். நம்ம இந்த பிஸ்னஸ்லாம் நோட் பண்ணியிருந்தோன்னா இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் விற்றே பணக்காரனவங்க நிறைய பேர் இருக்கானுங்க. உண்மையிலே இந்த இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி ஒன்று இருந்ததுன்னா, யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து லாங் டைம் ரிலேஷன்ஷிப் இருக்காங்களோ அவங்கள கமெண்ட் பண்ணி முடிஞ்சால் இந்த ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ண சொல்லுங்கள்.